மணக்க மணக்க மசாலா வறுத்து இந்த மாதிரி மட்டன் குழம்பு செஞ்சீங்கன்னா வீடே மணக்கும். வாசனையும் அவ்வளோ நல்லா இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பரா இருக்கும். நல்ல திக்கான குழம்பு கிடைக்கும் உங்களுக்கு. பாருங்க எவ்வளவு திக்கா இருக்கு குழம்புன்னு. வெல்கம் டு நெல்லை வில்லேஜ் ஃபுட். இன்னைக்கு நம்ம வீட்டுல சூப்பரான ஒரு கிராமத்து ஸ்டைல் மட்டன் குழம்பு தான் செய்ய போறோம். மல்லி, மிளகு, ஜீரகம் எல்லாமே வறுத்து அரைச்சு செய்ய போறோம். இந்த குழம்பு வந்து ரொம்ப வாசனையாவும் இருக்கும், டேஸ்டாவும் இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மட்டன் குழம்பு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். இப்ப நம்ம மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் வறுக்கிறதுக்காக ஒரு பேன் அடுப்புல வச்சிருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திடலாம் எல்லாம் வறுக்கிறதுக்காக. எண்ணெய் சூடாயிருச்சு. 6 ஸ்பூன் கொத்தமல்லி, 8 காஞ்ச மிளகாய். இந்த கொத்தமல்லி, காஞ்ச மிளகாய் ரெண்டுமே வந்து நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கலாம். இப்போ மல்லி, மிளகாய் ரெண்டுமே வந்து லைட்டா வறுபட்டுருச்சு, கலர் மாறிடுச்சு. நம்ம இதோட 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 4 கிராம்பு, 1 ஸ்பூன் அளவு கல்பாசி, கொஞ்சமா பட்டை, 1 ஸ்பூன் பச்சரிசி. இந்த பச்சரிசி வந்து குழம்புக்கு திக்னஸ் கொடுக்கும், டேஸ்ட்டும் கொடுக்கும். அடுப்பு சிம்ல வச்சுதான் வறுக்கணும். ஹை ஃப்ளேம்ல வச்சிங்கன்னா கருகி போயிடும் மசாலா. இந்த மசாலா பொருட்கள் எல்லாம் எண்ணெயில வறுக்கும் போதே ரொம்ப வாசமா இருக்கு. இந்த மசாலா தான் வந்து குழம்புக்கு வாசனையும் கொடுக்கும், டேஸ்ட்டும் கொடுக்கும். இது நல்லா வறுபட்டுச்சு. இதோட சின்ன வெங்காயம் சேர்த்துடலாம். 10 சின்ன வெங்காயம் எடுத்து வச்சிருக்கிறேன், அதையும் வதக்கிடலாம். இப்ப நல்ல வாசனையான மசாலா பொருட்கள் எல்லாமே வறுத்தாச்சு. இதை இப்ப இறக்கி ஆற வச்சிடலாம். ஆறதுக்கு அப்புறமா கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம நைஸா அரைச்சிக்கலாம். இந்த மசாலா பொருள் எல்லாமே ஆறட்டும். அதுக்குள்ள நம்ம வந்து குக்கர்ல வெங்காயம், தக்காளி எல்லாமே வதக்கிடலாம் மட்டன் குழம்புக்கு. ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊத்துறேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு போட்டு தாளிச்சுக்கலாம். சோம்பு நல்லா வதங்கிடுச்சு. ஒரு 20 சின்ன வெங்காயம் எடுத்து நீள வாக்குல கட் பண்ணி வச்சிருக்கிறேன். மட்டன் குழம்புக்கு எண்ணெயில சின்ன வெங்காயம் வதக்கி செஞ்சீங்கன்னா தான் டேஸ்ட் நல்லா இருக்கும். பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணீங்கன்னா நல்லா இருக்காது. இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிருச்சு. நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துடலாம். 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இதோட 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள். இது 2 பச்சை வாசனை போக நல்லா வதக்கிடலாம். இஞ்சி பூண்டு வதக்கும் போது அடுப்பை வந்து சிம்ல வச்சுட்டு வதக்கணும். ஹை ஃப்ளேம்ல வச்சிங்கன்னா அடியில பிடிச்சிரும். இப்போ இஞ்சி பூண்டு, மஞ்சள் தூள் எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. இதோட நம்ம தக்காளி சேர்த்து வதக்கிடலாம். நான் ஒரு பெரிய தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கிறேன். இந்த தக்காளி நல்லா வதக்கிடலாம். தக்காளியும் ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ நம்ம இதுல வந்து மட்டன் சேர்த்துடலாம். இதுல தக்காளி வந்து ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம மட்டனோட சேர்த்து குக்கர்ல வேக போட தான் போறோம். அதுலயே நல்லா வந்துடும். 1/2 கிலோ மட்டன் வாங்கி கழுவி எடுத்து வச்சிருக்கிறேன். இது நல்லா எண்ணெயில வதக்கி விட்டுடலாம். இந்த மட்டன் வந்து ஒரு 2 நிமிஷமா அந்த எண்ணெயில நல்லா வதங்கணும். அப்பதான் குழம்பு டேஸ்ட் இருக்கும். இது வதங்கிட்டு இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ள வந்து இந்த வறுத்து ஆற வச்சக்கூடிய மசாலா வந்து அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். இந்த மாதிரி தேங்காய் துருவலையும் தனியா அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய் அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு. வறுத்து ஆற வச்சிருந்த மசாலாவையும் அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு. மட்டன் 2 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. இப்ப நம்ம இதுல வந்து அரைச்சி வச்சக்கூடிய மசாலா விழுது சேர்த்துடலாம். மிக்ஸி கழுவுன தண்ணி ஒரு 2 டம்ளர் இருக்குது. இது நல்லா கலந்து விட்டுடலாம். இப்ப அரைச்ச மசாலா விழுது சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இப்ப மட்டன் வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்க்கணும். நான் மிக்ஸி கழுவுன தண்ணி வந்து ஒரு 2 டம்ளர் சேர்த்துருக்கிறேன். இன்னும் ஒரு 3 டம்ளர் தண்ணி சேர்க்கிறேன். இப்ப இது நல்லா ஒரு கொதி வரட்டும். நல்லா குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொதிக்கும் போதே நல்ல வாசனையா இருக்கு. நம்ம இதோட வந்து தேங்காய் விழுது சேர்த்துடலாம். ஏற்கனவே ஒரு 3/4 ஸ்பூன் உப்பு போட்டிருந்தேன். இன்னொரு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுடலாம். எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்ப நல்லா கலந்தாச்சு. இப்ப நம்ம குக்கரை மூடி விசில் போட்டுடலாம். குக்கர் மூடி விசில் போட்டாச்சு. ஒரு 8 விசில் வரட்டும். 8 விசில் விட்டீங்கன்னா தான் மட்டன் நல்லா சாப்பிட்டா வேகும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். 8 விசில் வந்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு திறந்து பார்க்கலாம். 8 விசில் அடிச்சிருச்சு. இப்ப நம்ம திறந்து பார்த்துடலாம். வெந்துருச்சா, எப்படி இருக்கு குழம்புன்னு பார்க்கலாம். சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அப்படியே பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பரா இருக்கு. இப்போ மல்லி இலை தூவி நம்ம இறக்கிடலாம்.
நல்ல கம்மா கம்மான்னு மணக்கிற கிராமத்து ஸ்டைல் மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்ம இறக்கி வச்சிடலாம். சூப்பரான கிராமத்து ஸ்டைல் மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நம்ம எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துடலாம். மட்டன் நல்லா வெந்துருச்சு, ரொம்ப சாஃப்டா வந்துருச்சு. டேஸ்ட் அட்டகாசமா இருக்கு. மட்டன் பீஸ் பாருங்க ரொம்ப சாஃப்டா வந்துருச்சு. சூப்பரா இருக்கும். மட்டன் குழம்பு செம்ம டேஸ்டா இருக்கு. நம்ம மசாலா எல்லாம் வறுத்து அரைச்சிருக்கனால பயங்கர வாசனையாவும் இருக்கு, டேஸ்டாவும் இருக்கு. நீங்க மட்டன் வாங்கி இந்த ஸ்டைல ஒரு தடவை குழம்பு செஞ்சு சாப்பிடுங்க. உங்களுக்கு அந்த குழம்பு ரொம்ப பிடிக்கும். இது சாதத்துக்கு மட்டும் இல்ல, இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பரா இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா எங்க பேஜை வந்து ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. பாய் பாய்.